உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய பயிற்சி 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா? இந்த பயிற்சியுடைய பலனை 12 ராசிகளுக்கும் முன்கூட்டியே பதிவு போட்டாச்சு. இப்ப அந்த 12 ராசிகளில் முக்கியமான ராசிகள், அந்த ராசிகளாகப்பட்டது 27.5 வருடம் கழித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடைய போறாங்க. ஒரு அதாவது அற்புதமான அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக பல கோடிகளை சம்பாரிச்சு சிறப்பாக வாழப்போகிறார்கள். அதுல இப்ப மகர ராசி. இப்ப இந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது, மகர ராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மேனத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்துக்கு 3ஆம் இடம் சகாயஸ்தானம். அந்த சகாயஸ்தானத்துக்கு சனி பகவான் போயிருக்கிறாங்க. அதாவது இந்த 12 ராசிகளிலேயே 7 சனியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்ட ராசி இந்த மகர ராசி தான். அந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் சகாயஸ்தானம், வீரிய விஜயஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் போயிருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில 27.5 வருடம் கழித்து இந்த சகாயஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் செல்வதால் அவங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஏற்றத்தை சம்பாதிக்க போறாங்க. அவங்க சாதிக்க போறாங்க, சாதனை படைக்க போகிறார்கள். இது உறுதி. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ராகு பகவானை பத்தியோ, கேது பகவானை பத்தியோ, குருவை பத்தியோ நம்மளுக்கு கணக்கில்லை. நம்மளுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த கடந்த பல வருட காலமாகவே நீங்கள் உயர இருந்து நிறைய சம்பாரிச்சு நிறைய இழந்து ரொம்பவுமே கடக்கோடிக்கு போயிருக்கிறீங்க. அப்போ பல சோதனைகளையும் பல குழப்பத்தையும் பல சூழ்நிலைகளையும் கடந்து இப்ப வந்திருக்கிறீங்க. அப்ப கடந்து வந்தாலும் இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில அனுபவித்தது எல்லாத்தையுமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அப்ப அந்த அனுபவமாகப்பட்டது உங்களுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ரூபத்திலையும் நீங்க ஏமாந்து போகாமல், தடுமாறி போகாமல், அடுத்தவர்கிட்ட எந்த ரூபத்திலையுமே நான் அவங்களை நம்பி மோசம் போயிட்ட அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த அனுபவமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு காணிக்கையாக உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா, நீங்க எந்த முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு சனி பகவானுடைய துணை கண்டிப்பாக இருக்கும். அப்ப நீங்க கடந்த காலத்திலிருந்து 5 வருஷ காலமோ 10 வருஷ காலமோ இல்ல இந்த 3 வருஷமாகவோ நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஒரு சொந்த தொழில் செய்யணும், அந்த தொழில் மூலியமாக நான் சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நேர காலம் இப்ப வந்தாச்சு. இப்போ நீங்க நினைத்த தொழிலை ஆரம்பிங்க, ஆரம்பிச்சு அந்த தொழிலை செய்யுங்க. அந்த தொழில மெல்ல மெல்லமாக நீங்கள் சம்பாதித்து அதன் மூலியமாக நீங்கள் பட்ட கடனை அடைத்து, உங்களுக்கு சொத்து வேணுமா சொத்து வாங்கி, பூமி வேணுமா பூமி வாங்கி, அடுத்தவங்க பார்த்து பெருமை படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய நேர காலங்கிறது வந்தாச்சு. அது போக நீங்க வெளிநாடு போகணுமா, கண்டிப்பா வெளிநாடு போக முடியும். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணுமா, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க முடியும். அப்ப இதே நாட்டுல இருந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்துக்கும், உங்க குடும்ப சந்தோஷத்துக்கும் நீங்க சம்பாதிச்சு வைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். அடுத்தவர்கள் உங்களை திரும்பி பார்க்க
கூடிய அளவுக்கு உங்களால வளர முடியும். அப்ப அடுத்தவங்க அவர் அவர் பாருப்பா எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாரு, இப்ப பாருப்பா நாளுக்கு நாள் நல்லா வளர்ந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டாரு, நல்ல வீடு கட்டிட்டாரு, அங்க தோட்டம் வாங்கினாரு, இங்க காடு வாங்கினாரு அப்படின்னு உங்களை நினைத்து பெருமை பேசக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அது போக மகர ராசியில் பிறந்தவங்களாப்பட்டது இந்த பீரியட்ல நீங்க கோயில் குளத்தும் கண்டிப்பா ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சாலும் கோயில் கட்டலாம். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வரும், தெய்வ பக்தி அதிகமாக வரும். அப்போ உங்களுக்கு அந்த ஆன்மீகத்துல ஈடுபாடும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது போக உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். அப்ப அரசியல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண பிரசிடென்டா இருந்திருக்கலாம், இப்ப மந்திரி ஆகலாம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்ப அரசியலையுமே உங்களுடைய பேர் புகழ் அதை எல்லாத்தையும் பத்தியுமே இந்த சமயத்துல உங்களுக்கு மேல உள்ளவர்கள் நீங்கள் என்னைக்கோ செய்த அந்த தர்ம காரியங்களை பத்தி இப்போ கண்டிப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்ப அந்த அரசியல் வட்டாரத்துல உங்களுடைய பெருமை பேசப்படும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு பதவி கொடுப்பாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும். இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய கௌரவம் உயரும், உங்களுடைய அந்தஸ்து உயரும். நீங்கள் தலையெடுத்து 10 பேர்த்துக்கு மேல இருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களை நம்பி வந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செய்வீங்க. அது போக கவர்மெண்ட்லயும் அரசு தொழில கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். அதே சமயத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கும். உங்களுக்கு மேல உள்ள ஆபீஸ்ல உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அதே சமயத்துல சொசைட்டில நல்ல அந்தஸ்துல உள்ளவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், அவர்களுடைய நட்பு கிடைக்கும். இது எல்லாருடைய மூலியமாகவும் நீங்கள் படிப்படியாக நல்லபடியாக வளர்ந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி இது எல்லாத்துக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும். அது போக மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய உயர்வை நினைச்சு உங்களுடைய வளர்ச்சியை நினைச்சு நீங்களே பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை இந்த பீரியட்ல கண்டிப்பாக வாழ போறீங்க. கண்டிப்பா மகர ராசிக்காரங்களே, ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க. உங்ககிட்ட இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு செஞ்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தான் நீங்க முதல்ல எடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சீங்க. உங்களுடைய கஷ்டத்தை நீங்க பெருசா நினைக்கல. அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்திருந்தா கூட இன்னைக்கு அதனுடைய பிராய்ச்சித்தமாகப்பட்டது நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வந்தாச்சு. அது போக உங்களுக்கு அந்த குரு பெயர்ச்சியுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்துல படுறதுனால, குடும்பஸ்தானத்துல அந்த குரு பார்வை படுறதுனால உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். பிரிந்து போன வாழ்க்கை ஒன்று சேரும். குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமல் சங்கடத்தோடு வாழ்ந்த உங்களுக்கு அந்த சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் மலரும். மக்கள் மூலியமாக திருப்தி இல்லை, மக்கள் உங்களோட சரியா பேசல, மக்கள் உங்களை விட்டு வெளியில இன்னைக்கு ஹாஸ்டல் இருக்கிறாங்க, இல்ல வெளியூர் இருக்கிறாங்க, உங்களோட பேசுறது இல்லை, உங்களோட நல்ல ஒரு அனுகிரகமே இல்லை அப்படின்னா அதெல்லாமே மாறும். அப்போ மக்கள் நம்மோட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளை விட்டு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னு வேதனைப்பட்ட உங்களுக்கு இதெல்லாமே மாறி உங்களுக்கு எல்லாமே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக எல்லா விதத்திலுமே நல்ல பலன் கிடைக்கும். அதுபோக இப்ப திருமணம் தடைப்பட்டவங்க, 32 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 36 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இந்த பீரியட்ல திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்களும் வேதனைப்படுறீங்க, உங்களை பெற்றவர்களும் உங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அந்த வேதனைகள் இந்த பீரியட்ல தீரக்கூடிய நேர காலங்கள் கண்டிப்பாக வந்தாச்சு. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தியாகி நீங்க நல்லா இருக்க போறீங்க. நீங்க பல லட்சங்கள் சம்பாதிச்சு பல கோடிகள் சம்பாதிச்சு எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு.
அதே சமயத்துல மகர ராசியில் பிறந்த பெண்கள் உங்க மூலியமாக கஷ்டப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கும் ஏழரை வந்து அவங்களும் கஷ்டப்பட்டிருக்கலாம், அவங்களும் மக்களாலையும் சரி குடும்பத்தாராலையும் சரி அவங்க செஞ்ச வேலையிலும் சரி ஒரு திருப்தி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே மாறி அவங்க நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்க போகுது. கண்டிப்பாக குடும்பம் எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்க போறீங்க. இப்ப மகர ராசிக்காரங்க வந்து கீழ்பெரும் பள்ளம் இந்த கேது ஸ்தலத்துக்கு போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு 1 கிலோ பசுவும் நெய்யும் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதியும் 100 கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து கோயில் முறை பிரகாரம் அந்த விபூதியும் குங்குமத்தையும் கோயில வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி நெத்தில வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. எந்த குறையும் வராது. அவங்களுடைய மனசுக்கு கண்டிப்பாக எல்லா குறைகளும் நிவர்த்தியாகி நல்லா இருப்பாங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.